ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரெண்டே பொருள் வச்சு எப்படி தேங்காய் பர்ஃபியை ஈஸியாக வீட்டிலே செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாகுபதம் இல்லாமல் தேங்காய் துருவாமல் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக எப்படி தேங்காய் பர்ஃபி செய்கிறதுன்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க. இனிமேல் டெய்லி வீடியோ வரனாலும் அட்லீஸ்ட் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்ஃபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸ் தேங்காவாக எடுத்து உடச்சி பின்னாடி இருக்க பிளாக் கலர் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். நார்மலாக நம்ம காய் சீவல் வச்சு சீவினாலே பின்னாடி இருக்க தோல் ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம இன்றைக்கி தேங்காவை துருவ போகிறதில்ல, மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதுக்கேற்ற சைஸ்க்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இதை அப்படியே ஃபுல்லாக அரைச்சிட வேண்டாம், பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கலாம். இல்லைனா தேங்காவில் இருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக ஒரே அடியாக அரைச்சிடாமல் 2-3 பல்ஸ் விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் தேங்காய் பூ துருவனது போலவே வரும். பாருங்கள், நான் தேங்காவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவுக்கு அரைஞ்சிருக்கணும். இது கூட தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு கப்பில் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்ச தேங்காய் கரெக்டாக 1 கப் அளவு இருக்குது. ரொம்ப அழுத்தி அழுத்தி வைக்க வேண்டாம், கொஞ்சம் பூ போலவே வைங்க. அப்போ தான் சக்கரை அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பர்ஃபி செய்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எந்த மோல்டுக்கு மாற்ற போகிறோமோ அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா பட்டர் ஷீட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் கப்பு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் பிளேட் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். மோல்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பர்ஃபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துடலாம். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். நெய் நல்லா உருகினதும் இது கூட நம்ம அளந்து வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை பர்ஃபிக்கு அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது போல் நெய்யில் வறுத்துட்டு சேர்க்கும்போது பர்ஃபியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காவை ரொம்ப வறுக்க வேண்டாம், எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக அதில் இருக்க ஈரத்தன்மை போகிற அளவுக்கு மட்டும் நம்ம தேங்காவை வறுத்துக்கலாம். 2 நிமிஷம் ஆகிருக்கு. தேங்காவில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போய் நல்லா வறுந்து வந்திருக்கு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். தேங்காய் துருவலை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். தேங்காய் பூவில் கொஞ்சம் கூட ஹீட் இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஆறி வரணும். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆற விட்டுடலாம். நம்ம 1 கப் தேங்காய் எடுத்தோம், அதுக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். எந்த கப்பால் தேங்காய் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பால் 1/2 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதை அதே பேனில் சேர்த்துட்டு எந்த கப்பால் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சர்க்கரை எடுத்தேன், அதுக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் கரண்டியால் எடுத்து ஊற்றி பாருங்கள். எடுத்து ஊற்றும்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். உங்களுக்கு இப்படி பார்த்து கண்டுபிடிக்க தெரியலனா லைட்டாக கையால் எடுத்து பாருங்கள். ஒரு ஒற்றை தன்மையோட லைட்டாக ஒரு லைன் ஃபார்ம் ஆகி வரணும். இந்தளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச தேங்காவை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்து கிளற ஆரம்பித்ததும் கொஞ்சம் தண்ணி விட்ட போல் இருக்கும். கைவிடாமல் 1-2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமே வச்சு கலந்து விட்டுடலாம். தேங்காய் விட்ட தண்ணியெல்லாம் சுண்டி கொஞ்சம் கெட்டியாகி வரணும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே ஓரளவு கெட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி இறுகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது கூட நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் எந்த நட்ஸும் சேர்க்காம ப்ளைனாக தான் பண்ணுறேன். பாகு நல்லா இறுக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இதில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி வரணும். பாருங்கள், 5 நிமிஷத்துலேயே தண்ணி நல்லா சுண்டி நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்க மோல்டுக்கு இதை மாற்றிடலாம். பர்ஃபி அடியில் ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம நெய் இல்லை ஆயில் அப்ளை பண்ணுறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. மோல்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி இல்லை டம்ளரோட அடிப்பகுதியில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி இதை சமப்படுத்தி விட்டுடலாம். பர்ஃபியை பார்க்கும்போதே டெம்டிங்காக இருக்குது. இது சூடு ஆறுறதுக்குள்ளவே ஒரு கத்தி வச்சு நமக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்குள்ளே இது செட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக பாதாம் பருப்பு இல்லை பிஸ்தா பருப்பு கூட துருவி சேர்த்துக்கலாம்.
இது ஒரு 1/2 ஹவருக்கு செட்டாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். 1/2 மணி நேரம் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே நல்லா செட்டாகி வந்திருக்கு. பாருங்கள், முன்னாடி எந்த அளவுக்கு ஜூஸியாக இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு நல்லா க்ரிப்பாகி வந்திருக்கு. ஒரு கத்தி வச்சு சைடு ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக நம்ம பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. 1 கப் தேங்காய், 1/2 கப் சர்க்கரையை வச்சு நம்ம ரொம்பவே சூப்பரான பர்ஃபி ரெடி பண்ணியாச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்றைக்கே இந்த பர்ஃபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.